மக்களே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் வந்து கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கும். ஏன்னா 50 நாளை கடந்துட்டாங்க. இன்னும் வந்து 15-20 பேர்கிட்ட இருக்காங்க. அதனால் வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டண்ட் உள்ளே வருவாங்க. இன்னும் எக்ஸ் கண்டஸ்டண்டா யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேர் ஆல்ரெடி பேசியிருக்காரு. நம்ம சொல்லப்பட்டுச்சு. அர்ணவ் வரத்துக்கு ரெடியாக தயாராக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரவீந்தர்ட்டையும் பேசியிருக்காங்க, தர்ஷா குப்தாட்டையும் பேசியிருக்காங்க. மிட்வீக் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் நம்ம நினச்ச மாதிரியே வந்து ரஞ்சித் அண்டு சிவகுமார், இவங்க சாச்சனா, இவங்க 3 பேர் தான் வந்து ஹைலைட்டில் இருக்காங்க. இவங்க 3 பேரும் போனால் கூட சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அர்ணவ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து போகும்போது தலைமை எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டு வறுவல் பண்ணிட்டு போனாப்புல. அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளே இறங்குனாரு அப்படின்னா வேற லெவல் சம்பவமாக இருக்கும். போகும்போது ஜால்ராஸ் அப்படின்ட்டு போனார். உள்ளே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பாருன்னு சொல்றாரு, டப்பா அடிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க என்னடா பண்றீங்க, நான் உங்களை செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஒரு 20 நாள் கண்டென்ட் கொடுத்தாருனாவே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். ஏன்னா போன சீசனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஐயோ தேருமாலேன்னு சொல்லிட்டு அந்த பிரதீப் ரெட் கார்டுக்கு பிறகுதான் வேற லெவல் சம்பவம் ஆச்சு. அதனால நம்ம எப்படியாவது தேத்தியே ஆகணும், கோடை அழிச்சா மட்டும் பத்தாதுடா, கண்டென்ட்டும் கொடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து உள்ள வர வைக்க போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன், டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோட்டை அழிச்சது காரணமே ஏன்னா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ லவ் கண்டென்ட் ஓடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை அழிச்சோம்னா ஈஸியாக லவ் பண்ணிட்டு திரிவாங்கல்ல, அதனால தான் இந்த கோட்டை தான் அழிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்றதுக்காண்டி விஷாலுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.